வணக்கம் மக்களே. அதிமுகவுக்கு ஆதரவு காலையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு ஷாக்கு கொடுத்த வேல்முருகன். யாரும் எதிர்பார்க்காத இந்த ட்விஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. திமுகவோட கூட்டணியில் இருந்து அதிரடியாக வெளியேறின தமிழக வாழ்வுரிமையோட கட்சித் தலைவர் வேல்முருகன் அவர்கள் தற்போது ஆளும் கூட்டணிக்கு எதிரான ஒரு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். சுமார் 100 அமைப்புகளோடு சேர்ந்து உரிமை பேரியக்கன்ற பேரில் தனித்து போட்டியிடுறதா முடிவு செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு வியூக அடிப்படையில் மென்மையான அணுகுமுறையும் அவங்க கையாண்டு வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேயும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட சீமானும் பாமகவோட சௌமியா அன்புமணி மற்றும் அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறதா, பொற்கொடி இவங்களுக்கு எதிராக மட்டும் தங்களோட வேட்பாளர்களை நிறுத்தாமல் இருக்கிறத பற்றி ரொம்ப தீவிரமாக ஆலோசித்து வந்துட்டுருக்கதா அவர் தகவல்களை பற்றி வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய அறிவிப்பு தமிழக அரசியலில் ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. கொள்கை ரீதியாக மோதல்களுக்கு இருக்கிற இந்த மத்தியில் குறிப்பிட்ட சில வேட்பாளர்களுக்கு மட்டும் ஆதரவாக இந்த மறைமுக நிலைப்பாடு வர தேர்தலில் திமுக மற்றும் அதிமுகவோட கூட்டணிகளுக்கு இடையில் இருக்கிற வாக்கு வங்கிகளை பிரிக்கிறதுல ஒரு முக்கியமாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றின ஓபிஎஸோட பேச்சு இன்னும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. யாரால் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க, யாரால் பதவி வாங்கினாங்க, சிறை போகிறதுக்கு இருந்த அவங்கள செல்வ கணபதி முத்துசாமி இவங்க தான் காப்பாற்றியிருக்காங்கன்னு சொல்லி இதை பற்றி எல்லாமே நாட்டு மக்களுக்காக நல்லாவே தெரியும்னு சொல்லியும் முன்னாள் முதல்வருமாக இருந்த நம்ம திமுக வேட்பாளருமான பன்னீர்செல்வம் அவர்கள் பேசி இதை பரபரப்பாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். தேனி மாவட்டம் போடியில் சட்டமன்ற தொகுதிக்கான ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிக்கிட்ட செயல் வீரர்களோட கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தில் தேனியோட எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், போடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பன்னீர்செல்வம், திமுகவோட எம்எல்ஏ லட்சுமணன் இவங்கெல்லாம் கலந்துருக்காங்க. இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசனும் கலந்துக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் பேசியப்ப திமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் திமுகவில் நான் இணைஞ்சிருக்கிறது எல்லாராலும் வரவேற்கப்பட ஒன்றுனே சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த மாதிரியான முப்பெரும் தலைவர்களோட அன்பு, அறிவு, ஆற்றல் தான். இந்த குணங்களெல்லாம் வாங்கி எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு பக்குவமிக்கிற ஒரு தலைவர் தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் ரொம்ப சாதகமாக பேசியிருக்காங்க. அவங்களோட தலைமையில் செயல்படுற பதச்சார்பட்ட இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இந்த கட்சிகளில் இதுவரைக்கும் யாரும் வெளியேறினாங்கன்ற ஒரு நிலையே வந்ததில்லைன்னு சொல்லியும் ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் டெய்லி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.